மன்னாரில் 14 காற்றாலைகளை அமைப்பதில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனினும் தான் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடன் எந்தவிதமான ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று மாலை சர்வமத குழு, பொது அமைப்புகள், போராட்டக்குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். நான் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது எங்களுடைய இந்த பிரச்சனையை நான் முன்வைத்தேன். ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து எங்களுடைய குருக்களையும், இந்து குருக்களையும், மௌலவி ஐயாவையும் அழைத்து செல்வதாகவே இருந்தோம். ஆனால் அதற்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நான் சென்று ஜனாதிபதியை 3ஆம் தடவையாக சந்தித்தேன். நான் தனியாக சந்தித்தேன். 2வது தடவையாக எங்களுடைய இலங்கை ஆயர் மன்றத்தோடு இணைந்து சென்று சந்தித்தோம். இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்திற்கும் எடுத்து சொன்னேன். இலங்கை ஆயர் மன்றம் மிகவும் எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். ஆகவே ஆயர் மன்றத்திலே கருதினாலுடைய முன்னெடுப்பால் ஆயர் மன்ற தலைவர் பேரருட்கலாநிதி ஹெரல்ட் ஆயர் அவர்களாலும் முன்னெடுக்கப்பட்ட உடன் சந்திப்புக்கும் சென்றேன். இப்பொழுது தனியாகவும் 2-3 நாட்களுக்கு முன்பாக ஜனாதிபதியை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரம் நான் எல்லோரோடும் சேர்ந்து செல்வதாக இருந்தும் அது எனக்கு கைகூடவில்லை. இருந்தும் நான் தனியாக சென்று இந்த விடயங்களை சந்தித்த பொழுது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த 14 காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள். ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை, எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை. நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும், மன்னாரில் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன். இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால், இந்த 14ஐயும் போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். மண் அகழ்வு என்பது, கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார்.